மகிமையாய் அவர் ஒரு கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கொம்பு அது என்று சொல்லும்போது ஒரு ஆளுகை, ஒரு மகிமையை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை எப்பொழுதும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும், மேன்மையான இடத்துல இருக்க வேண்டும். தம்முடைய ஜனம் மகிமையாக இருக்க வேண்டும். தம்முடைய ஜனம் ஒரு தனித்துவமான ஒரு ஜனமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய ஜனத்தை அவர் வேறு பிரித்து அவர் தொடர்ந்து ஜனங்களை நடத்தி கொண்டே வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். என்னாகும் 23வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிழையாம் அவரை ஜெபிக்கும் போது அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த ஜனம் தந்து ஜாதிகளோடு கூட கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிற ஜனங்கள். தேவன் நம்மை அப்படிதான் பார்க்கிறார். தனியே வாசம் பண்ணுகிற ஜனம், இவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்கள் மற்ற ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஜனம், இவர்கள் தனியே வாசம் பண்ணுகிற ஜனம். ஏன்னா இந்த ஜனம் தேவனால் நடத்தப்படுகிற ஜனம். இவர்களுக்குள் அக்கிரமம் இருக்காது, இவர்களுக்குள் பாவம் இருக்காது, இவர்களுக்குள் ஆண்டவர் வெறுக்கிற அசுத்தமான அந்நிய காரியங்கள் இருக்காது. அதனால இந்த ஜனம் உயர்வான ஜனம் என்று தேவன் நம்மை உயர்வான ஜனமாய் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை குறித்து, தம்முடைய ஜனத்தை குறித்து, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து அவருடைய எண்ணம் சிந்தை எப்பொழுதும் அப்படியே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு பூமியில் வந்தபோது தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை இயேசு தன்னைத்தானே அவர் உயர்த்தி கொள்ளவில்லை. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 2:9 வாசிக்கலாம். போதும். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பின்பகுதியில் வாசிக்கும் போது, இயேசு அவர் தம்மை தாமே அவர் உயர்த்தி கொள்ளவில்லை, அவரை வாக்கு பண்ணினவரே அவரை உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் ஆண்டவர் பிதா அவரை உயர்த்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டபடினால் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆனால் ஆண்டவரோ தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அதுபோலதான் ஆண்டவர் நம்மையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாமோ மற்ற ஜனங்களை பார்த்து கொண்டு, மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, மற்ற ஜனங்களுடைய அவங்களுடைய பொருளாதார நிலைமையை பார்த்து எல்லாம் நம்முடைய சிந்தை முழுவதும் மற்ற ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள் நம்மை காட்டிலும் ஆசீர்வாதமாய் வாழுகிறார்கள் என்ற நம்ம சிந்தையோடு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அது உலகத்தின் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வெறும் உலகத்தில் உள்ள காரியங்கள், பொருளாதார காரியத்தில் வேணாம், பணத்தின் காரியத்தில் வேணாம், ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் நம்மை விட. ஆனால் அது ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற விதமே வேறு. நம்மளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கீழ் நோக்கி பார்த்து கொண்டு, நமக்கு கீழே இருக்கிற ஜனங்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு, இந்த ஜனங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே, நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நம்மை நாமே சில நேரங்களில் நாம் நொந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நம்மை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். எல்லா இடங்களிலும் தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். தேவன் சொன்னபடியே ஆபிரகாமை ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு மேலாக அவர் உயர்த்தினார். அவரிடத்திலிருந்து ஜாதிகள் தோன்றினது. அவருடைய பெயரை இன்று வரைக்கும் நம்ம பேசுகிற அளவுக்கு, நாம் மாத்திரமல்ல புறஜாதிகளும் அவருடைய பேரை சொல்லுகிற அளவுக்கு ஆபிரகாமுடைய பேரை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம்.
தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளை உயர்த்தி வைக்க வேண்டும், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும், மேன்மையான இடத்துல ஆண்டவர் நம்மை வைக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம விரும்பி அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் தான் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய காரியங்களையும் அறிந்து கொள்ளாமல் நம் உலகத்தையே பார்த்து கொண்டு உலகத்தின் காரியத்தையே சிந்தித்து கொண்டிருக்கிறபடினால் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய எண்ணத்தை, தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் நம்ம இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, எந்த ஜனம் தம்முடைய ஜனம் எந்த இடத்திலும் அவர் வெட்கப்பட்டு போக கூடாது என்பதில் ரொம்ப ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய நாம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறோம். நாம் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக விடாதபடிக்கு தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நாம வெட்கப்பட்டோம்னா அந்த வெட்கம் அவருக்கும் வரும். அதனால் தம்முடைய ஜனம், தம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதில் தேவன் மிகுந்த கவனமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எந்த ஜனங்கள் மோசையை தள்ளினார்களோ அதே ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு இரட்சகனாகவும் ஒரு மீட்பனாகவும் ஒரு தலைவனாகவும் ஆண்டவர் அவனை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மோசையை நீ உன்னை எங்களுக்கு அதிகாரியாகவும் தலைவனாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அவரை தள்ளின போது அவர் அந்த இடத்துல வெட்கப்பட்டு போனார். ஆனாலும் கர்த்தர் அவரை வெட்கப்பட்டு போக விடாதபடிக்கு அதே மோசே எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனாரோ, எந்த இடத்துல ஜனங்கள் அவர்களை தள்ளினார்களோ அதே இடத்தை கொண்டு வந்து அவரை மீட்பராகவும் இரட்சகராகவும் தலைவனாகவும் தேவன் ஏற்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போக தேவன் விடுகிறவர் அல்ல, நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவன். ஒருவேளை நம்ம சில இடங்களில் வெட்கப்பட்டு நம்ம கூனி குறுகி போயிருக்கலாம். ஆனாலும் எந்த இடத்துல நம்ம வெட்கப்படுத்தினார்களோ, எந்த ஜனங்கள் வெட்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாகவே தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். எந்த இடத்துல நம்மளை தள்ளினார்களோ அந்த இடத்துல தேவன் நம்மளை உயர்த்தி வைக்கிற அவர் விருப்பம் உள்ளவராய் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். அதனால் தேவன் நம்மை உயர்த்தி வைக்கிற உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை வைக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, எப்பெல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார் பார்க்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 52வது வசனத்தை பாருங்க. தாழ்மையானவர்களை ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதே இது யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கலாம். தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். யார் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துவதற்கு அவர் சித்தமாக இருக்கிறார். நான் பென்யமின் கோத்திரத்தில் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். சவுல் சொன்னது, ரொம்ப சிறியவன், என் கோத்திரம் ரொம்ப சின்னது, நான் சாதாரண ஒரு மனுஷன், என்னை ராஜாவாய் என்று எப்படி ஏற்படுத்தலாம் என்று ஏற்படுத்துவதற்கு நான் தகுதியானவன் அல்லவே என்று சொல்லி அவன் நினைத்து பேசி சொன்னபோது அவனை யார் தன்னை ரொம்ப சிறியவன், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவன், நான் எளிமையானவன், நான் தாழ்மையானவன் என்று நினைத்தாரோ அவனையே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்துக்கு முதல் ராஜாவாய் ஏற்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நம்ம மிகவும் தாழ்மையாய் நம்ம நடந்து கொள்ளும்போது தாழ்மையுள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை பெருமையாக இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைக்கிறவர் அல்ல. நமக்கு பார்வைக்கு வேணா இவர்கள் உயர்ந்த ஆட்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை உயர்ந்தவர்களாய் பார்க்கவில்லை. யார் தாழ்மையில் இருக்கிறார்களோ, ஆடுகள் பின்னாய் திருந்தி கொண்டிருந்த தாவீதை அவர் ஒரு ராஜாவாய் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஒரு தாழ்மையில் இருந்த ஒரு தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு சவுலை தெரிந்து கொண்டு ஆண்டவர் ராஜாவாய் ஏற்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். யார் தாழ்மையில் இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். பலவான்களை கீழே தள்ளி தாழ்மையானவர்களை அவர்கள் உயர்த்துகிறார், மேலே கொண்டு வந்து வைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நம்ம தாழ்மையாய் நடந்து கொள்ளும் போது, மனுஷருக்கு முன்பாக தெய்வத்துக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக நடந்து கொள்ளும் போது நாம் எந்த இடத்துல நம்ம தாழ்மையாக நடக்கிறோமோ அந்த இடத்துல நாம் உயர்த்தப்படுவோம். அப்புறம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது
அவர் மனுஷனுடைய ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகி இயேசுவே அவர் தம்மை தாமே பிதாக்கு முன்பாக தாழ்த்தினார். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தாழ்த்த வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் அவர் மனுஷனாய் பூமியில காணப்பட்டபடினால் அவர் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தம்மை தாமே தாழ்த்தினபடினால்தான் அவர் அடுத்த வசனத்தில், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற தாழ்மையை. அவர் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். தாழ்மையுள்ள ஒரு மனுஷனாய், தாழ்மையுள்ள ஒரு ஜனமாய் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அதுவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெருமையாய் மாறினது. கர்த்தரை அவர் தெய்வமாய் இருக்கிறார், கர்த்தரை நாங்கள் தெய்வமாய் வைத்திருக்கிறோம், நாங்கள் எல்லா ஜாதிகளிலும் மேலானவர்கள், நாங்கள் இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர்கள், எல்லா மற்ற புறஜாதிகள் எல்லாம் எங்களுக்கு கீழானவர்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் ஏற்பட்டது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள். அதை தேவன் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு பதில் தருகிறார், நம்மளை உயர்த்துகிறார், நம்மளை நடத்துகிறார், நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனாலும் நாம் உடனே நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்பதற்காக உடனே நம்ம பெருமை கொண்டு நம்ம நடப்போமானால் தேவன் நம்மை தள்ளி விடுவதற்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் செய்யறதுக்கு அவர் தயங்க மாட்டார். நேபுகாத் நேச்சாரை ஆண்டவரே அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் அவனுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருந்தார். ஆனால் அவன் எப்பொழுது இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் தன்னுடைய அரண்மனையில் உப்பரிக்கையில் இருந்தவன் பார்த்து அவனுடைய இருதயத்தில் அந்த எண்ணம் தோன்றின போது தேவன் அவனை தள்ளினார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் தள்ளுவதற்கும் ஒருவேளை பெருமை நிமித்தம் நாம் மேட்டிமை உள்ளவர்களாய் காணப்படுவோமானால், மற்றவர்களையும் தெய்வத்தையும் நாம் மதிக்காதவர்களாய் ஒருவேளை காணப்படுவோமானால் தேவன் தள்ளுவதற்கும் தயங்க மாட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தாலும் சரி, நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நாம் பெருமை உள்ளவர்களாய் நம்ம மாறும்போது அவர் தள்ளி விடுவதற்கும் தயங்குகிற தேவன் அல்ல, தள்ளி விடுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம மனதில் வைத்து நம்ம செயல்பட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தை சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அவர் நான் தாழ்மையும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், சகல அதிகாரம் உடையவர், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வமே. அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு ஆச்சரியம் பாருங்க. ஆனால் நம்ம மனுஷனுக்கோ ஒரு சின்ன காரியம் நமக்கு கைகூடி வந்துட்டா, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பணம் வந்துட்டுனா நமக்கு கொஞ்சம் செழிப்பாக இருப்போமானால் உடனே நமக்கு பெருமையும் மேட்டுமையான கண்களும் நமக்கு உண்டாகிறது. நமக்கு இந்த தாழ்மை இருப்பதில்லை பாருங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கடையில் நான் ஜாமான் வாங்கி கொண்டிருக்கும் போது அந்த கடையில் ஜாமான் அவர் எடுத்து வைத்து கொண்டிருந்தார். அவர் வண்டியிலேருந்து இறக்கி மூட்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தார். அப்போ நான் வாங்கி நிற்கும் போது ஒரு பேங்க் மேனேஜர் வந்தார். ஒரு மேனேஜர் அவர் இந்து மனுஷன்தான். அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு, தம்பி நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, நானும் உனக்கு கூட சேர்ந்து எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த மூட்டையை அவரோட சேர்ந்து தூக்கி வைக்கிறார். எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவர் பேங்கில் மேனேஜராக இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பேங்க் மேனேஜர் இதெல்லாம் என்னுடைய காரியத்துக்கு தகுதியாக இருக்குமா, நான் எப்படி மூட்டையை தூக்கலாம் என்று சொல்லி அவர் நினைக்கல. எனக்கு அவருடைய செயல்பாடு ரொம்ப ஆச்சரியம். ஒரு இந்து மனுஷன்தான். உடனே அவர் தூக்க முடியாமல் தூக்குறதை பார்த்து அவருக்கு மூட்டையை பிடிச்சி அவரும் ஹெல்ப் பண்ணுறார். இப்போ அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளோ தாழ்மையான எண்ணம் இருந்தால் அவர் இந்த காரியத்தை செய்வார் என்பது நான் அந்த இடத்துல உணர முடிந்தது. ஆனால் நாம் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் இது நம்மளுடைய வேலை இல்லைல்ல, நாம் எதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், அது அவருடைய வேலை. அதுவும் நான் சாதாரண ஒரு மூட்டையை போய் அவரோட தூங்கினா என்னை பார்க்குறவன் என்ன நினைப்பான், இப்படியெல்லாம் நமக்கு எண்ணங்கள் வருகிறது உண்டு.
ஆனால் அவர் செய்ததை பார்க்க இந்து மனுஷன் செய்கிறதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் உண்மையான ஒரு மனத்தாழ்மை. எதை குறித்து அவர் கவலை இல்லை. எல்லாரும் பார்ப்பாங்களே, 4 பேர் நம்மளை பார்ப்பானே, நமக்கு தெரிஞ்சவங்க நிற்பாங்களே, நான் அந்த மூட்டையை தூக்கினேன்னா எனக்கு ஏதாவது மரியாதை குறைவாயிருமே என்று சொல்லி எதை பற்றியும் கவலை இல்லை. அவர் மலமலன்னு அவர் கூட சேர்ந்து அந்த மூட்டையெல்லாம் தூக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த இடத்துல நான் அந்த சில காரியங்களை அந்த இடத்துல உணர முடிந்ததை பார்த்து கொண்டு இருக்கும்போது, இந்த தாழ்மை நமக்குள்ளே இருக்கிறதா, இந்த தாழ்மை நிச்சயமாக நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். அப்போ பாருங்கள், ஒரு சாதாரண உலக மனுஷனுக்குள்ளே இருக்கிற தாழ்மை தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதா என்று பார்க்கும்போது நிறைய பேருக்கு இல்லை. அதான் ஆனால் பெருமை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறது உண்டு. அது எளிது. நாம் ஆண்டவரை என்னை நான் தாழ்மையாக இருக்கிறேன், நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்வது மிகவும் எளிது. ஆனால் நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி கிரியை செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதில் தான் நம்மளுடைய தாழ்மை வெளிப்படுமே ஒழிய, நாம் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் போய் நம்ம பெருமையாக பேசுகிறதும் பெருமையாக நடக்கிறதில்ல. அந்த தாழ்மை விளங்காது, தாழ்மை இருக்காது. நம்மளுடைய செயல்பாடு நடக்கையே நம்மளுடைய தாழ்மையை விளங்க பண்ணோம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வந்து நான் தாழ்மையும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் சொல்லலை, அவர் செயலிலே காட்டினார். எல்லா ஜனங்களோடும் அவருடைய சீசர்கள், அவரோட இருந்த சீசர்களோடும் அவர் சாதாரணமாய் அவர் பழகினார். எந்த இடத்துல அவர் பெருமையாகவும் மேட்டுமையாகவும் ஆண்டவர் நடந்து கொள்ளவில்லை. அவருடைய செயல்பாடுகள் மூலமாய் அவர் காண்பித்தார், கிரியைகள் மூலமாய் அவர் காண்பித்தார். அவர் தாழ்மையும் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருப்பதை அவர் கிரியைகள் மூலமாய் வெளிப்படுத்தினார் என்றும் பார்க்கிறோம். அதுதான் தேவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் உயர்த்துகிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைக்க விரும்புகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு காரியம், மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை பின்பகுதியில் வைக்கும்போது, அவர் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உங்களிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனும். ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் நம்மளுடைய தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் நமக்கு கொண்டு வருமா ஒழிய, நாம் எவ்வளோதான் முயற்சிகள் எடுத்தாலும், நம்ம எவ்வளோதான் நம்ம சம்பாதித்தாலும் அது நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வராது என்பதை அறிந்து கொள்ளணும். பாருங்கள், 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மனாசே இவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்வதற்காக தூண்டினவன். விக்கிரகங்களை அவன் வந்து தேவாலயத்தில் கொண்டு வந்து கர்த்தருக்கு கோபம் மூட்டினான். கர்த்தருடைய கோபம் வந்தபோது அவனுக்கு எதிராக சொல்லப்பட்ட வார்த்தை அவனுக்கு எதிராக வந்தபோது அவன் நெருக்கப்படுகையில் தன்னை தாழ்த்தினான். தன்னைத்தானே அவன் தாழ்த்தி அவன் ஆண்டவர் சமூகத்தில் மிகவும் கெஞ்சுகிறான். தேவ சமூகத்தில் கெஞ்சின உடனே ஆண்டவர் உடனே அவனுக்கு இறங்கி அவனை உதவி செய்தார். மறுபடியும் அவனை பாபிலோன் தேச சிறைப்பிடித்து அவன் கொண்டு போயிட்டாங்க அசிரிய தேசத்துக்கு. மறுபடியும் அவனை ஆண்டவர் அந்த தேசத்துக்கு திரும்ப பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், தேவன் அவர் அவரை தாழ்த்தி நம்ம அவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய தவறை நாம் உணர்ந்து கொள்ளும் போது அவர் மறுபடியும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். யோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாவற்றிலும் யோபு பாவத்தையும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. இது யோபுடைய ஒரு தாழ்மையான ஒரு எண்ணத்தை, அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய குணத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து அழிந்து போகிற ஒரு சூழ்நிலையில் அவர் எதுவுமே தேவனை பற்றி அவர் குறை சொல்லவும் இல்லை. அவர் ஆண்டவரை பற்றி ஒன்று முறுமுறுக்கும், தேவனுக்கு விரோதமாய் அவர் முறுமுறுக்கவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தாழ்மையான ஒரு சிந்தை நமக்கு இருக்கும்போது, ஒரு எளிமையான ஒரு சிந்தை நமக்கு இருக்கும்போது, நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டமோ ஒரு குறைவோ ஒரு பிரச்சனைகளோ போராட்டங்களோ வரும்போது நாம் உடனே தேவனுக்கு விரோதமாய் நம்ம முறுமுறுக்க மாட்டோம். நம்ம தேவனுக்கு விரோதமாக எதுவுமே நம்ம பேச மாட்டோம்.
அந்த அமைதியில் நம்ம இருக்கிறதுக்கு அந்த சிந்தை நமக்கு இருக்கும். ஆனால் இந்த மேட்டிமை நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தின் மேல் நமக்கு நம்மளுடைய வசதி மேலும் நம்முடைய பொருளாதாரத்தின் மேலும் நமக்கு எண்ணங்கள் இருக்குமானால், அது மேல் நமக்கு விருப்பம் ஆசை இருக்குமானால், நமக்கு ஒருவேளை இழப்புகள் ஏற்படும் போது நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே முறுமுறுப்புகளும் நமக்கு ஆண்டவர் மேலே முறுமுறுப்பும் நம்ம அவருக்கு விரோதமாக பேசுகிற காரியம் அது தானாகவே எழும்பும். எப்பொழுது நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தின் மேல், உலகத்தில் உள்ள காரியத்தின் மேல் நமக்கு விருப்பம் இல்லாமல், அது மேல் நம்ம சிந்தை இல்லாமல், இருதயத்தை நம்ம அது மேல் வைக்காமல் இருக்கிறோமோ, அப்பொழுது தான் அது ஒருவேளை நமக்கு நஷ்டமானாலும், நம்ம விட்டு எடுக்கப்பட்டு போனாலும், நாம் தேவனுக்கு விரோதமாகவோ மற்ற காரியங்களுக்கு விரோதமாகவோ முறுமுறுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வராது. நம்முடைய சிந்தை முழுவதும் நம்முடைய வசதிகள் மேலும், பொருளாதாரத்தின் மேலும், உலகத்தின் காரியத்தின் மேலும் நம்ம இருக்கும்போது ஒரு சின்ன நஷ்டம் வந்துட்டா கூட நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே நம்ம தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிப்போம். உடனே நம்ம குறை சொல்ல ஆரம்பிப்போம். மற்றவர்களை குறை சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் ஒன்றுமே அவர் சொல்லாமல் அமைதலாய் அவர் இந்த காரணம், அவருக்கு அந்த பொருளாதாரத்து மேல் அவருடைய கண்கள் இல்லை. அவர் அதை இச்சிக்கவில்லை. அவர் என்ன சொல்றார்? தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். அவரிடத்துல நம்ம நன்மை பெற்றோம், அவரிடத்துல இந்த தீமை பெற வேண்டாமோ என்று சொல்லி நம்ம 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நன்மை பெற்றோம், நம்ம தீமை பெறோம். நம்ம தேவன் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவ்வளோதான். எனக்குரியது எதுவுமே அது எனக்கு சொந்தமானதல்ல. இந்த உலகத்தில் எல்லாமே தேவன் எனக்கு அனுபவிப்பதற்காக தந்திருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால், நமக்கு ஒருவேளை அது இந்த ஒரு தீமையோ ஒரு நஷ்டமோ நமக்கு ஏற்படும் போது நமக்கு எந்த விதமான கலக்கமும் பயமும் முறுமுறுப்பும் வராது. நம்மளுடைய கவனம் முழுவதும் நம்முடைய பொருளாதாரத்தின் மேல், நம்முடைய பொருளின் மேல் இருக்குமானால், உலகத்தில் உள்ள காரியத்தின் மேல் நமக்கு இச்சையாய் நம்ம இருப்போமானால், அது இல்லாமல் போகும்போது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. நமக்கு முறுமுறுப்புகள் உண்டாகிற காரியமாக இருக்கிறது. ஆனால் தாழ்மையாய் நம்ம இருப்போமானால், தாழ்மை சிந்தை நமக்குள் இருக்குமானால், நாம் நிச்சயமாய் உயர்த்தப்படுவோம். தேவன் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். யோபுவை அவர் எதோ குறித்து முறுமுறுக்கலை. அவர் அப்படியே அமைதலாக இருந்தார். எதை குறித்தும் குறை சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் அவரை அப்படியே விட்டுவிடவில்லையே. ஆண்டவர் ஏற்ற காலம் வரும்போது கொஞ்ச காலத்தில் மறுபடியும் அவரை சந்தித்து அவரை ஆசீர்வித்து அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இழந்ததை விட 2 மடங்காக எல்லா நன்மைகளையும் தந்து ஆசீர்வாதம் தந்து அவரை உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். 2வது காரியம், கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 37-34 வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். தேவனுக்காய் நாம காத்திருக்கும் போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 40:1 வாசிக்கும் போது கர்த்தருக்காய் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் ஏற்ற காலம் வரும்போது அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்காய் நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்ம குறித்த நாள் வரும்போது நம்மளை அவர் எந்த காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோமோ அந்த நன்மைகளை எல்லாத்தையும் நமக்கு தந்து நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பாருங்க, ஏற்கனவே 26 வாசிக்கும் போது கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவனுக்கு சொல்லப்பட்டிருந்த ஆண்டவராய் கிறிஸ்துவை, கர்த்தராய் கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டா என்று சொல்லி அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. அவன் அந்த வார்த்தையின் மேல் அந்த சிமியோன் நம்பிக்கையாய் அவர் காத்திருந்தார். அவருக்கு எப்போ சொல்லப்பட்டது என்று தெரியல, எவ்வளோ காலத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது என்று தெரியல, அவர் எத்தனை வருஷங்கள் அதுக்காக காத்திருந்தார் என்று தெரியல. அவர் நல்ல முதிர் வயதாக இருக்கும் போதும் அந்த வார்த்தையை நம்பி அவர் காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த காலம் வரும்போது பாருங்க, அவர் ஆவின் ஏவுதல்னாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் 27வது வசனத்தில் நியாயப்பிரமாணம் உடைப்படி செய்வதற்கு தன் தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் அப்போ கரெக்டாக அதை உணர்கிறார். இதுதான் தேவன் சொன்ன அந்த வார்த்தை, நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை காண மட்டும் மரணம் அடைய மாட்டா என்று சொல்லி அவர் சொல்லப்பட்ட வார்த்தை, அதற்காக அவர் காத்திருந்தது. அந்த ஒரு குறித்த நாள் வந்தபோது அது நிறைவேறினது. அதை அப்போ சொல்கிறார், உங்களுடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். அவர் பாருங்க, அந்த வார்த்தைக்காய் அவர் காத்திருந்த போது தேவன் அவரை சரியாய் அவரை நடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் தேவாலயத்துக்கு அவர் வந்து ஆவின் ஏவுதலால் வந்து அந்த ரட்சணியத்தை அவர் கண்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இவர் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்தது. அந்த வாக்குத்தத்தத்துக்காய் அவர் காத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பல வருஷங்கள் அவர் காத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர் எப்படியோ ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் தேவன் கிரியை செய்கிறதுக்காய் அவர் காத்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தை தனக்குள் நிறைவேறுவதற்காய் அவர் காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்குமானால் அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக நம்ம காத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் காத்திருந்து தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆனாலும் தேவ பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனங்கள் காத்திருப்பது, தேவனுக்காய் காத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, நாம மாத்திரமா காத்திருக்கிறோம், தேவனும் நமக்காய் காத்திருக்கிறார். பாருங்க, லூக்கா 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, இந்த ஆண்டவரும் சில நேரங்களில் நமக்காய் காத்திருக்கிறார். கனி கொடுக்க அவர் ஒரு திராட்சை தோட்டக்காரரை பற்றி ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அத்திமரம் நாட்டியிருந்தான். அது வந்து அதில் கனி இல்லாத போது, அது ஒன்றும் கனி இல்லை என்று அந்த தோட்டக்காரர் கண்டபோது அதை வெட்டி போடும்படி அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த வேலைக்காரர் சொல்லுகிறார், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று அவர்கிட்ட சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரும் சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலேருந்து மனம் திரும்பி என்னிடத்துல வந்து விடாதா, இந்த காரியத்தில் அந்த பிள்ளைகள் என்னிடத்துல வந்து சேராதா, இல்லைன்னா என்னிடத்துல கேட்காதா என்று சொல்லி தேவனும் என்னுடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழாதா, என்னுடைய பிள்ளைகள் நான் சொன்ன இந்த காரியத்தை என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றாதா, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதுபடி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி சில நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் அவரை காத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் தேவனும் நமக்காய் காத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்ம அவருக்காய், அவருடைய வார்த்தைக்காய் நம்ம காத்திருக்கும் போது தேவன் நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு சம்பவம் உங்களை பார்க்கலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கலாம். தேவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் பில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல்
சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சவுல் இந்த இடத்துல குறித்த நாள் மட்டும் சாமுவேல் வரவில்லை என்று கண்டு அவன் குறித்த நேரத்தில் வரலை என்று சொல்லி இவரே அந்த சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் அவர் செலுத்தினார் என்று பார்க்கிறோம். 12வது வசனத்தில் பார்க்கும் 13வது வசனத்தில் பார்க்கும்போது சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த சவுல் செய்த காரியம், அவர் கொஞ்ச நேரம் அந்த காத்திருக்காமல் அவர் போனது நிமித்தம் அவர் ஒரு பெரிய ஒரு தவறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். அதை 10வது வசனத்தை பார்க்கும்போது அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ கொஞ்ச நேரம் 7 நாள் அளவும் காத்திருந்த அந்த சவுல் அவனுக்கு ஒரு கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாமல் அவன் அவசரப்பட்டு செய்ததினால் அவன் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் செய்து முடித்தபடினால எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்க அவருக்கு ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். ஏன்னா கொஞ்ச நேரம் இன்னும் தாமதித்திருந்தால் சாமுவேல் வந்திருப்பார். அவ்வளோ 7 நாள் காத்திருந்த ஒரு மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியும். அவர் செலுத்தி முடிக்கவும் சாமுவேல் வந்து நிற்கிறார். சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் நம்ம செய்கிறோம். ஆண்டவருக்காய் காத்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் காத்திருந்து விட்டு சில நாட்கள் காத்திருந்து விட்டு இது எதுவுமே நடக்கலையே, நான் இனிமேல் நானே செய்வேன், என்னுடைய சுய பலத்தினால் செய்வேன் என்று சொல்லி நாம் செய்யும்போது அந்த காலம் கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியை செய்ய வேண்டிய அந்த நேரம் வரும்போது நாம் தவறாக ஏதாவது செய்துவிட்டு நாம் இழந்து போகிற காரியம் அநேக காரியம் உண்டு. கொஞ்ச நேரம் இன்னும் காத்திருந்தால் தேவன் வந்து கிரியை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், சித்தம் உள்ளவராக இருந்திருப்பார். நாம் அந்த கொஞ்ச நேரம் நம்மளால காத்திருக்க முடியாதனால நாம் எவ்வளோ பெரிய தவறுகளையும் நம்ம செய்து விடுகிறோம். சில நேரங்களில் அநேக காரியங்கள் நம்ம இழந்து போகிற காரியங்களும் உண்டு. ஆனால் கர்த்தருக்காய் நம்ம காத்திருக்கும் போது தேவன் நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, 3வது காரியம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தப்படுத்தி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியது. தேவனுடைய கைக்குள் அவர் வைத்த இடத்தில், அவர் வைத்த ஸ்தானத்தில் நாம் அடங்கி இருப்பது, நாம் நிலைத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அங்குமிங்கும் நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனால எந்த விதமான நன்மையும் ஆசீர்வாதம் நமக்கு வந்துவிட போகிறது இல்லை. தேவன் எங்கே நம்மளை வைத்திருக்கிறாரோ, நம்மளை எந்த இடத்துல எந்த ஸ்தானத்தில் நம்ம வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தேவன் நம்மை உயர்த்துகிற வரைக்கும், தேவன் நம்மை மாற்றுகிற வரைக்கும் நாம் அந்த இடத்துல நிலைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னா நான் அங்கே போனால் முன்னேறிடலாம், இங்கே போனால் முன்னேறிடலாம் என்று சொல்லி நாமே நம்ம மாம்சத்தில் யோசித்து கொண்டு நாம் ஓடிக்கொண்டு திரியும் போது, இல்லைன்னா நாமே வேறு இடத்துல கொண்டு நாட்டிக்கொள்ளும் போது நாம் நிச்சயமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனும் நம்மை உயர்த்துவதற்கு அது மிகவும் தடையாக இருக்கும். அதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு காரியம் வாசிக்கலாம். எஸ்தர் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தால் சொல்லப்படுகிறது. எஸ்தர் காரியத்தை குறித்து நமக்கு தெரியும். அவள் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு ராஜஸ்திரியாய் அவள் மாற்றப்பட்டவள்.
இந்த இடத்துல அவள் வீட்டிலே மொர்தெகாய்க்கு அவள் எப்படி கீழ்ப்படிந்து தன்னுடைய வளர்ப்பு தகப்பனுக்கு அவள் எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாலோ அதுபோலவே ராஜ அரண்மனையில் அவள் இருக்கும் போதும் அந்த மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து நடந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் எஸ்தரை ஒரு ராஜாத்தியாய் ஒரு அந்த அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய ஒரு ராஜஸ்திரியாய் அவளை உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சொற்களை அப்படியே ஒரு ஆலோசனையாய் ஏற்றுக்கொண்டு அவள் நடந்தாள். அவள் அரண்மனையில் போனதுக்கு பிற்பாடு இவன் மொர்தெகாயுடைய சொற்கேட்டு அவர் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய இஷ்டப்படி அவர் நடந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவள் தன்னுடைய ஸ்தானத்தை அவர் மறந்து போகவில்லை, தன்னுடைய பூர்வீகத்தை அவர் மறந்து போகவில்லை. அவள் சரியாய் அவளுடைய காரியத்தை அவள் செய்து கொண்டிருந்தாள். அவள் வீட்டில் இருக்கும்போது எப்படி மொர்தெகாய்க்கு அடங்கி அவனுடைய பேச்சை அவனுடைய சொல் கேட்டு நடந்தாலோ அப்படியே அவள் அரண்மனையில் இருக்கும்போது அவனுடைய சொல் கேட்டு அவள் சரியாய் அவள் நடந்தபடினால் அவள் உயர்த்தப்பட்டாள், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய ஆண்டோடைய சொல் கேட்டு நடப்பது, நாம் அடங்கி இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கு. இன்னொரு காரியம் பாருங்க, ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். தன்னுடைய மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். ரூத் அவள் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெஹேமுக்கு வந்த போதும் தன்னுடைய மாமி என்னெல்லாம் சொன்னாலோ அவள் கற்பித்தபடியே அவள் செய்தால் நடந்தாள். மாமிக்கு அடங்கி இருந்தாள். அவளுடைய மாமி என்ன ஆலோசனை சொல்லுகிறாளோ அந்த ஆலோசனையை அவள் ஏற்று அவளுக்கு அடங்கி இருந்து அவள் செய்தாள் என்று பார்க்கிறோம். ஏற்ற காலம் வந்தபோது அவள் உயர்த்தப்பட்டாள். எந்த தோட்டத்தில் போய் எந்த வயல்வெளியில் போய் அவள் தன்னுடைய வயிற்று பிளவுக்காக கதிர்களை பொறுக்க போனாலோ கடைசியில் அந்த வயலுக்கே அவள் எஜமானியாய் சொந்தக்காரியாய் மாறினாள் என்று பார்க்கிறோம். காரணம் அவள் தன்னுடைய மாமிக்கு அடங்கி இருந்து அவளுடைய ஆலோசனைப்படி அவள் கேட்டு நடந்தபடியினால் ஏற்ற காலம் வந்தபோது அவள் உயர்த்தப்பட்டாள், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த ஸ்தானத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரோ, எந்த சபையில் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, இல்லைன்னா எந்த குடும்பத்தில் நம்மளை வைத்திருக்கிறாரோ அந்த குடும்பத்துக்கு நாம் அடங்கி இருப்பது, உட்பட்டு இருப்பது அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் ஏற்ற காலம் வரும்போது அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். 4வது காரியம் பாருங்க, சங்கீதம் 37-34 வாசிக்கலாம். சங்கீதம் 37-34. வலியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரிக்கும்படி அவனை உயர்த்துவார். தேவனுடைய வலியை கைக்கொள்வது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை நம்ம கை கொள்ளும் போது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வழிகளை கை கொள்வது, கர்த்தருடைய வழிகளின்படி நடப்பது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் நம்ம எழுந்து நின்று நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்துக்கு மகிமையாய் ஒரு கொம்பை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். நம்மளை உயர்த்துகிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே நீர் பெரியவர், பெரியவர். தேவனே நீர் பரிசுத்த, பரிசுத்த. தேவனே நீர் நல்லவர், நல்லவர். தேவனே நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நாம்
நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுமே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுமே தேவனே நீ பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த பரிசுத்த தேவனே நீ நல்லவர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுமே